உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிகம் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து ஒரு புதிய சமையல் இது என்னுடைய மனைவி அவங்க சொன்னது. ஆள் எப்படி சிரிக்கலாம் பாருங்க, பார்த்தீங்களா? நம்ம அமிதா பச்சை மாதிரி சிரிக்கலாம் பாருங்க. அதனால் அந்த டிஷ்ஷை அவங்க பேரில் பாதி வச்சு தான் போடுறேன்ப்பா நான். அது எப்படின்னா முட்டையை வச்சு குழிப்பணியார சட்டியில் செய்கிறது. அதனால் அதுக்கு புது பேர் ஒன்று வச்சுருக்கேன். ஈஸு முட்டை குழிப்பணியார கிரேவி. அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ஈஸு குழிப்பணியார முட்டை கிரேவி ரொம்ப ரொம்ப சுவையானது. அதை நம்ம பார்க்கலாம் எப்படின்ட்டு. இந்த ஈஸு குழிப்பணியார முட்டை கிரேவிக்கு தேவையான பொருள் 5 முட்டை, ஒரு முழு குடமிளகாய் அதை பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பிடி கேரட் துருவுனது, ஒரு பிடி முட்டைக்கோசு அதையும் பொடிசா நறுக்கி வச்சுருக்கு, ஒரு 2 வெங்காயம் பொடிசா நறுக்கினது. இந்த கேப்சிகம் இது எல்லாத்தையுமே இந்த முட்டையில் கொட்டிக்கலாம். கேரட்டு, முட்டைக்கோசு, வெங்காயம், அது கூட கொஞ்சம் உப்பு கொட்டி நல்லா இந்த அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கணும். இப்படி நல்லா கலக்கி இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த கிரேவி செய்கிறதுக்கு 100 கிராம் வேர்க்கடலை, 100 ml தயிர், பெரிய வெங்காயம் 2 பொடிசா நறுக்கினது, அப்புறம் பச்சை மிளகா 3, சின்ன தக்காளி 1 பொடிசா நறுக்கினது, தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய், 1 ஸ்பூனு மிளகுத்தூள், 1.5 ஸ்பூனு மல்லித்தூள், எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது இந்த கிரேவி ரெடி பண்ணுறதுக்கான மசாலா. இதில் இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பக்கமாக வந்துட்டு இந்த நேரத்தில் இந்த கடலையை அதில் போட்டுக்கலாம். இப்போ இதை இறக்கி மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்க வேண்டியதுதான். நல்லா ஆற வச்சு நைஸாக அரைச்சிக்கணும். இதை குழிப்பணியார சட்டியை வச்சு எல்லா குழியிலையும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்படி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த எண்ணெயை நல்லா இப்படி பண்ணி விடணும். அப்போ தான் முட்டைலாம் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு குழியிலையும் நம்ம ஊற்றி வைக்க வேண்டியதான். அப்படியே வேக வேக நம்ம பெரட்டி பெரட்டி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்படியே நம்ம எல்லாத்தையும் பெரட்டி பெரட்டி போட்டுடலாம்.
அப்படியே நம்ம எடுத்துடலாம். நம்ம அதை ஒன்று ஒன்றா பட்டி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு இதுங்கனால வரல, இப்போ எல்லாம் அம்சமாக வர ஆரம்பிச்சிட்டு. இப்படியே எடுத்துட வேண்டியதான். நமக்கு எல்லாம் நல்லா வெந்துட்டு அம்சமாக வந்துருக்கு. ஃபஸ்ட்டு தடங்கிறனால ஒழுங்காக வரல, அடுத்தடுத்த தடவை அம்சமாக வந்துட்டு போகிறோம். சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். அடுத்தது இந்த பச்சை மிளகா போட்டுக்கலாம். இந்த வேர்க்கடலையும் வெங்காயமும் சேர்ந்து இப்படி நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த கிரேவியை இந்த எண்ணெயில் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த கடலையும் வெங்காயமும் சேர்ந்த இந்த கிரேவி நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொதிக்க ஆரம்பித்த பிறகு அது கூட நம்ம இந்த தயிர், மல்லித்தூள் எல்லாம் கலக்கணும். இப்போ அது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இந்த கிரேவி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ மல்லித்தூளை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மல்லித்தூளை நல்லா அதில் கலந்து விடணும். நல்லா கொதி வருது. இப்போ இந்த தயிரை இதில் ஊற்றிக்கலாம். அது கூட கொஞ்சம் தண்ணியையும் சேர்த்து நல்லா ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் அது கொதிக்கிட்டோம். கொஞ்சம் உப்பையும் நம்ம போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் இந்த மிளகுத்தூளையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் தான் அதிகமாக சேர்த்துக்கணும், ஏன்னா காரம் அது மட்டும்தான். நல்லா திக்காகிட்டு வருது.
இந்த மிளகை போட்டோன்னே இந்த மிளகுத்தூளோட வாசனை அவ்வளோ அம்சமாக இருக்குது. நல்லா மிளகுத்தூளை நல்லா கரைச்சி விடணும். எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இந்த நேரத்தில் நம்ம வச்சுருக்க அந்த தக்காளியை கொட்டிக்கலாம். தக்காளி ரொம்ப வேகணும்னு தேவையில்லை, சும்மா லேசாக கொட்டிக்கலாம். லேசாக வந்தால் போதும். முட்டை குழி பணியாரத்தை இந்த கிரேவியில் இறக்கிடலாம். நல்லா மசாலாவை நல்லா கலந்து விடணும். கலந்துட்டு அப்படியே இருந்தீங்கன்னா அந்த குழி பணியாரம் இந்த கிரேவி கொஞ்சம் கொஞ்சமாக உரிய ஆரம்பிக்கும். இப்போ இருக்க கொத்தமல்லியை நம்ம மேலே தூவி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஈஸு குழி பணியார முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதை இறக்கி டேஸ்ட்டு பார்க்கலாம். இதை இறக்கிடலாம். இப்போ நம்ம இந்த ஈஸு முட்டை குழி பணியார கிரேவியை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, இந்த பால்லாம் இந்த குழி பணியாரம் இருக்குல்ல, இது அப்படியே அம்சமாக இருக்குது. ஆஹா, அந்த வேர்க்கடலையோட வாசனை, இந்த தயிரோட வாசனை எல்லாமே அம்சமாக இருக்குது. இப்போ நம்ம அதை சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த கிரேவி, இந்த குழி பணியாரம் எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது அதில் இருக்கிற கேப்சிகம், வெங்காயம், இந்த முட்டைக்கோசு எல்லாம் அடித்து துவம்சம் பண்ணுது. கிரேவி வந்து அல்டிமேட்டாக இருக்குது. அவ்வளோ ருசியாக, அவ்வளோ மணமாக, பிரமாதமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கிரேவியை. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நீங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்டையும் சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் என்னை மேலும் மேலும் உயர்த்தும். எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி உறவுகளே.